ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்க ஃபார்மசூட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் நம்மளுக்காக ட்ரக் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த ஷீட் தான் ப்ரிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், இப்படி தான் டாக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிஸ்கிரிப்ஷன்றது ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் த ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர். யார் வேணாலும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியாது, ஒரு ஆர்எம்பி மட்டும்தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியும். ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்லி லைசன்ஸ் வாங்கின ஒரு டென்டிஸ்ட், வெட்டினியர் மட்டும்தான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒரு ஹியூமனுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபார்மசிஸ்ட் யாருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, நம்ம மருந்து சீட்டு வாங்கினோன்னா கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்போம்? ஃபார்மசிஸ்ட் கிட்ட தானே கொடுப்போம். டு த ஃபார்மசிஸ்ட் டு காம்பவுண்ட் அண்ட் டிஸ்பென்ஸ் த ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன் ஃபார் த பேஷண்ட். அதாவது டு காம்பவுண்ட், ஃபஸ்ட்டெல்லாம் ஃபார்மசிஸ்ட்டை கம்பவுண்டர்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட கொண்டு போய் ப்ரிஸ்கிரிப்ஷனை தராங்க. எதுக்காக அப்படின்னா, டு கம்பவுண்ட் அண்ட் டிஸ்பென்ஸ் த ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன் ஃபார் த பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்க பர்டிகுலர் மெடிக்கேஷனை நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க. த ஆர்டர் இஸ் அக்கம்பைன்டு பை த டைரக்ஷன் ஃபார் த ஃபார்மசிஸ்ட் டு ப்ரிப்பேர் த ஸ்பெசிஃபிக் டைப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ப்ரிப்ரேஷன் ஃபார் த பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு அக்கம்பைன்டு பை த டைரக்ஷன் ஃபார் த ஃபார்மசிஸ்ட். அதாவது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணி தருவாங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மெடிக்கேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்மசிஸ்ட்டுக்கு, அதாவது பேஷண்ட்டுக்கு தர மாதிரிக்க இருந்துச்சு ஃபார்மசிஸ்ட்டு. இப்போல்லாம் ஸ்ட்ரிப்ஸில் அப்படியே இருக்கிறனால நம்ம ஒரு ஸ்ட்ரிப்போ 2 ஸ்ட்ரிப்போ இல்லை அந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம கட் பண்ணியும் கொடுத்துட்றோம். பட் முதல்லலாம் அப்படி இல்லை, அதனால தான் நம்மளை கம்பவுண்டர்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த ஃபார்மசிஸ்ட்டு எப்படி அந்த மெடிக்கமெண்ட்டை செய்யணும் அப்படின்றதும் அக்கம்பைன்டு பண்ணியிருப்பாங்க டைரக்ஷனும். டு ப்ரிப்பேர் த ஸ்பெசிஃபிக் டைப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜென்ரல் ரிட்டன் இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸு. ஆனால் நம்மளுக்கு புரியவே புரியாது, எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் என்ன எழுதியிருக்காருன்னு டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரியும். பட் லர்டின் வேர்ட்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோலோ 650 போட்டு அதுக்கு நேராக SOSன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எடுக்கிறது SOS. அதாவது காய்ச்சல் இருந்தால் மட்டும் பேராசெட்டமல் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிக்கு அப்ரிவேஷனும் லாட்டின் வேர்ட்ஸ் எப்போயாவது நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும் புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா 8 பார்ட்ஸ் இருக்கும். மேலே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சு பாருங்கள். மேலே டேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து நேம், ஏஜ், செக்ஸ் அண்டு அட்ரஸ் ஆஃப் த பேஷண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன், சிக்னேச்சரா, ரினிவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா சிக்னேச்சர், அட்ரஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் த ப்ரிஸ்கிரைபர் கொடுத்துருப்பாங்க. ப்ரிஸ்கிரைபர் யாருன்னா டாக்டர் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டேட் பார்த்தோம்னா, டேட் எதுக்கு கொடுத்துருப்பாங்க மெயின்லி பார்த்தோம்னா, டு ஃபைண்ட் அவுட் த டேட் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் அண்ட் டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபில்லிங் த ப்ரிஸ்கிரிப்ஷன். அதாவது இவங்க என்னைக்கு போய் டாக்டர் பார்த்துருக்காங்க, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்களா, இல்லை போன மாதம் பார்த்துருக்காங்களா, இல்லை இன்றைக்கி பார்த்துட்டு நம்மக்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த டேட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் அதாவது இப்போ கரண்ட் டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நார்கோட்டிக் ட்ரக்கோ, அப்படி இல்லைனா ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம டேட்டை பார்த்து தான் கொடுக்கணும். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பாங்க. அதை வச்சு இப்போ நம்மக்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸாக இருக்கட்டும், அல்ட்ராக்ஸ் எது கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆன் டேட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் போய் டாக்டர் பார்த்துருக்காங்க, நம்ம என்ன டேப்லெட் வாங்கலாம், அந்த மாதிரி கேட்டால் மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டேட் இல்லைனா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்காண்டி தான் டேட் கொடுத்துருக்காங்க.
அவங்க 2 மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு, திடீர்னு 2, 3 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் அந்த ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ் வேணும்னு கேட்டால் நம்ம தரக்கூடாது. அப்பப்போ டாக்டரை பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், செக்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேஷண்ட். எப்போயுமே நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேட் ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் கேட்டு எழுதுவாங்க இல்லையா டாக்டர். அதுக்கப்புறம் ஏஜ் கேட்பாங்க, நம்மளுடைய வெயிட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த பேஷண்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே வந்து நேமை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நேம், ஏஜ், செக்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேஷண்ட் மஸ்ட் பி ரிட்டன் இன் த ப்ரிஸ்கிரிப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இட் சர்வ்ஸ் டு ஐடென்டிஃபை த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எமர்ஜென்சி கண்டிஷனில் this information is missing in the prescription, the same may be included by the pharmacist after proper enquiry from the pharmacist அப்படின்றாங்க. ஒரு வேளை இதில் இருக்கிற ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து கரெக்டான என்கொயரிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரக்கை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் அண்டு செக்ஸ் ஆஃப் த பேஷண்ட் வந்து பர்டிகுலராக சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்டட் டோஸ் ஆஃப் த மெடிக்கமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளக்ஸ் ஃபார்முலாலாம் இருக்கு இல்லையா, டோஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு கண்டிப்பாக பாடி வெயிட்டும் நம்மளுடைய ஏஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன்றது ஒன்றும் இல்லை, ஆர்எக்ஸ்னு இருக்கும். ஆர்எக்ஸ்னா தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது த சிம்பிள் ஆர்எக்ஸ்ன்றது லட்டின் வேர்ட். அதோடைய மீனிங் பார்த்தோம்னா யூ டேக், அதாவது டேக் தோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கோல்டன் டேஸ் they are considered to be the originated from the sign of Jupiter. இந்த ஆர்எக்ஸை வந்து சைன் ஆஃப் ஜூபிட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காட் ஆஃப் ஹீலிங், அவர் யாருன்னு பார்த்தோம்னா காட் ஆஃப் ஹீலிங்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிளை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, தி சிம்பிள் வாஸ் எம்ப்ளாய்டு பை த ஏஷியன்ட் இன் ரெக்வெஸ்டிங் காட் ஃபார் த குயிக் ரெக்கவரி ஆஃப் த பேஷண்ட். அதாவது ஆர்எக்ஸ்னால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக அவங்களுடைய உடல் நிலை வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்எக்ஸ்ன்றது டேக் தோ யூ டேக்குன்னு அர்த்தம். இதை வந்து காட் ஆஃப் ஜூபிட்டர்னு, காட் ஆஃப் ஹீலிங்னு சொல்கிறாங்க, சைன் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் வந்து சீக்கிரம் குணமாகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்றது ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் தான். இதில் வந்து என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரக்கு, அதோடைய குவான்டிட்டி எவ்வளவு, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்யணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் அப்ரிவேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் லாட்டினில் வந்து அப்ரிவேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வந்து இந்த மெடிக்கமெண்ட் மேபி ப்ரிஸ்கிரைப்ட் அஸ் த அஃபிஷியல் ப்ரிப்ரேஷனில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்னாலே இந்த மெயின் இந்த 3 தான். பேஸ், அட்ஜுவன்ட், வெஹிக்கிள். பேஸுன்றது த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து which are intended to produce the தெரப்யூட்டிக் எஃபெக்ட். ஒரு தெரப்யூட்டிக் எஃபெக்ட், ஒரு மெடிக்கமெண்ட் வந்து தெரப்யூட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலே அது வந்து கண்டிப்பாக பேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்டெண்டட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ஜுவன்ட்டும் அது தான். என்ஹான்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் மெடிக்கமெண்ட் ஆர் டு இம்ப்ரூவ் த பேட்டபிலிட்டி ஆஃப் த ப்ரிப்ரேஷன், அதுக்கும் வந்து அட்ஜுவன்ட் தேவை. நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள். இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் எய்தர் டு டிசால்வ் த சாலிட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த 3 தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஒரு ஏபிஐயை வந்து பேஸில் பண்ணணுமா, அட்ஜுவன்ட்டில் பண்ணணுமா, வெஹிக்கிளில் பண்ணணுமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் படி சொல்லியிருக்காங்க. பட் நவ் டேஸ் பார்த்தோம்னா ரெடிமேட் ட்ரக்ஸ் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஏஷியன் டேஸில் தான் இந்த மாதிரி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு மெடிசன் எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து குவான்டிட்டியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்ரேஷன் மெத்தடும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம டேஸ்லலாம் அப்படி எதுவுமே இல்லை. எவ்வளோ மாத்திரை, என்ன மாத்திரை எவ்வளவு, எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சிம்பிளாக எழுதிடுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபார்மசிஸ்ட் இஸ் ரெக்யூர்ட் டு டிஸ்பென்ஸ் த ரெடிமேட் ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போல்லாம் வந்து அப்படி யாரும் இது பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன். திஸ் கம்ப்ரைஸ் த டைரக்ஷன் டு த ஃபார்மசிஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் த ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் டோஸ் டு பி டிஸ்பென்ஸ்டு. சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ டோஸ் வந்து கொடுக்கணும், எவ்வளோ டோஸ் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிஸ்கிரைபர்ஸ் ஆர் ஒமிட்டிங் த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஃபார்மசிஸ்ட் பிகாஸ் த மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் நாட் கம்பவுண்டட் அண்ட் டிஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சரான்றது இது வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்
கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்னேச்சரான்றது ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும், இந்த இந்த டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து சிக்னேச்சரான்னு சொல்கிறாங்க. டைரக்ஷன் டு பி கிவன் டு த பேஷண்ட் ரெக்கார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக். நம்மளுக்கு கொடுத்துருக்குற ட்ரக்கை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணுமா, சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணுமா, காலையில் எடுக்கணுமா, நைட் எடுக்கணுமான்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுக்கு பேர் தான் சிக்னேச்சராக. த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த பேஷண்ட் ரெக்கார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை ரெக்யர்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு த லேபிள் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் த மெடிக்கமெண்ட் இஸ் டு பி டிஸ்பென்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, த குவான்டிட்டி டு பி டேக்கன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி அண்டு டைமிங் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே ஒரு பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கணும், இல்லை ஒரு வேளைக்கு 2 மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த டைம் நைட்டு தான் எடுத்துக்கணும், காலையில் எடுத்துக்கணும்னு அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரலாக, ரெக்டலாக இருக்கலாம், இல்லைனா டேப்லெட்ஸாக இருக்கலாம், எந்த ரூட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரில. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு பேஷண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரினிவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரினிவல்ன்றது ஒன்றும் இல்லை, த ப்ரிஸ்கிரைபர் இண்டிகேட் ஆன் த எவ்ரி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் வெதர் இட் மே பி ரினிவ்டு ஆர் இஃப் ஸோ ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு. அதாவது ரினிவல் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒன்றும் இல்லை, ஒரு டைம் வந்து டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது நார்கோட்டிக் ட்ரக் இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது ஹேபிட் ஃபார்மேட்டிங் ட்ரக்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து மறுபடியும் போய் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ரினிவல் பண்ணணும். ஒரு மாதத்துக்கும் நம்ம புதுசாக ரினிவல் பண்ணால் மட்டும்தான் ஃபார்மசிஸ்ட் வந்து நம்மளுக்கு ட்ரக் வந்து தருவாங்க. ஸோ 2 months முன்னாடி பார்த்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் ஃபார்மசியில் இந்த மாதத்துக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னா தரமாட்டாங்க. நீங்கள் கொண்டு போய் ப்ரிஸ்கிரிப்ஷனை புதுசாக டாக்டர்கிட்ட ரினிவல் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் வந்து ரினிவல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பர்டிகுலர்லி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டெய்னிங் நார்கோட்டிக் அண்ட் அதர் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ். ஸோ கரண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்க்கு வந்து தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், அட்ரஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் த ப்ரிஸ்கிரைபர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீல் அடித்து டாக்டர் சைன் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த சீல்லே பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த டாக்டருக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி த சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிஸ்கிரைபர், அதாவது டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க. அலாங் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அட்ரஸ், அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அட்ரஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பர்டிகுலராக பார்த்தோம்னா நார்கோட்டிக் அண்ட் அதர் ஹேபிட்டிக் ட்ரக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 5 மார்க் ஒரு வேலை கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாடலில் நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டாகணும். இதே மாடலில் இல்லைனாலும் நம்மளுக்கு நம்ம நார்மலாக நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, சும்மா சிம்பிளாக ஏதாவது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 5க்கு 5 மார்க் அப்படியே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா RM மேத்தா ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் புக். ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.